வணக்கம் நண்பர்களே, டிஜிட்டல் டெக்னாலஜி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சகம் சார்பாக ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. அதாவது சிறந்த எழுத்தாளர்களுக்கு உதவித்தொகை வழங்கி கௌரவிக்கப்பட உள்ளது. அதற்கு எந்தெந்த எழுத்தாளர்கள் விண்ணப்பிக்கலாம், அதற்கான தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு தகவல்களையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. டிஜிட்டல் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. முதல்ல நம்ம ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சகம் சார்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி குறிப்பை பார்ப்போம். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் கீழ் செயல்படுத்தப்பட்டு வரும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் கலை இலக்கிய மேம்பாட்டு சங்கத்தின் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் சிறந்த எழுத்தாளர்களின் சிறந்த இலக்கிய படைப்புகளில் 12 நபர்களது படைப்புகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு இவர்களது படைப்பினை வெளியிட உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. இதில் ஆதி திராவிடர், பழங்குடியினர், மதம் மாறிய ஆதி திராவிடர் இனத்தை சேர்ந்த 9 எழுத்தாளர்கள் மற்றும் ஆதி திராவிடர் பழங்குடியினர் பிரச்சனைகளை பற்றி எழுதும் ஆதி திராவிடர் பழங்குடியினர் அல்லாத ஒரு எழுத்தாளர் மற்றும் பழங்குடியினர் பற்றி எழுதும் ஆதி திராவிடர் பழங்குடியினர் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் அல்லாத எழுத்தாளர் ஒருவரும் தேர்ந்தெடுக்கப்படுவர். இதனை ஊக்குவிக்கும் வண்ணம் இவர்களது சிறந்த இலக்கிய படைப்பினை வெளியிட தலா ரூபாய் 1 லட்சம் பின்வரும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு வழங்கப்பட உள்ளது. என்னென்ன நிபந்தனைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எழுத்தாளர்களுக்கு வயது வரம்பு இல்லை. கதை, கட்டுரை, கவிதை, வரலாறு மற்றும் புதினம் ஆகியவை எதுவாகவும் இருக்கலாம். இருப்பினும் தமிழ் மொழியிலேயே படைப்பு இருக்க வேண்டும். பிற மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்ட சிறந்த தமிழ் மொழி படைப்பாகவும் இருக்கலாம். எம்ஃபில், PhD போன்ற படிப்புகளுக்கு தயாரிக்கப்படும் ஆராய்ச்சி கட்டுரைகளுக்கு அவை அரிதான சிறப்புடையதாக இருக்க வேண்டும். படைப்புகள் 90 பக்கங்களுக்கு குறையாமல் இருக்க வேண்டும். ஏற்கனவே சந்தையில் வெளியிடப்பட்டுள்ள படைப்புகளை கொண்டு விண்ணப்பித்தல் கூடாது. ஒருமுறை விருதுக்கு தெரிவு செய்யப்பட்ட எழுத்தாளர்கள் 5 ஆண்டுகளுக்கு பிறகே விண்ணப்பிக்க வேண்டும். படைப்புகளை தேர்ந்தெடுத்தல் குறித்து அரசால் அமைக்கப்பட்டுள்ள வல்லுநர் குழுவை முடிவு செய்யும். தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் இதற்கான விண்ணப்பங்களை தொடர்புடைய மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகங்களிலும் ஆதி திராவிடர் நல இயக்குநரகத்திலும் வேலை நாட்களில் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் tn.gov.in ஃபார்ம்ஸ் என்ற இணையதளத்திலும் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். விண்ணப்பிக்க கடைசி தேதி 31/7/2024. விண்ணப்பதாரர்கள் தங்களது படைப்பினை 2 நகல்களிலும் டிஜிட்டல் முறையிலும் உரிய படிவத்தில் தவறாமல் கைபேசி எண்ணினை குறிப்பிட்டு உரிய காலத்திற்குள் இயக்குனர் ஆதி திராவிடர் நலத்துறை, சேப்பாக்கம், சென்னை 5 என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இவ்வாறு இந்த செய்தி குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சகம் வழங்கும் சிறந்த எழுத்தாளர்கள் உதவித்தொகை பெற விண்ணப்பிப்பதற்காக விண்ணப்ப படிவம் எவ்வாறு பதிவிறக்கம் செய்வது என்பதை பற்றி நாம் பார்க்கலாம். அதற்காக இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.tn.gov.in. இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. இதுல ஃபார்ம்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுல பலவிதமான விண்ணப்ப படிவங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. இதுல மோர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி டவுன்லோட் ஃபார்ம் அப்படிங்கிற பேஜ் ஓபன் ஆகும். இதுல ஆதி திராவிடர் அண்ட் ட்ரிபிள் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற லிங்க் இருக்கு. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல 3 விதமான விண்ணப்ப படிவங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. கடைசியில கொடுத்திருக்காங்க டைரக்டரேட் ஆஃப் ஆதி திராவிடர் வெல்ஃபேர் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் ஃபினான்சியல் அசிஸ்டன்ஸ் டு தி பெஸ்ட் ரைட்டர் ஃபார் தி இயர் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அந்த விண்ணப்ப படிவம் ஓபன் ஆகும். இதுதான் அந்த விண்ணப்ப படிவம். இந்த விண்ணப்ப படிவத்தை நீங்க பதிவிறக்கம் செய்து நகல் எடுத்து கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே பூர்த்தி செய்து சம்பந்தப்பட்ட முகவரிக்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டும். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல சிறந்த எழுத்தாளர்களுக்கு நிதியுதவி வழங்கும் திட்டம். விண்ணப்ப படிவத்தில் ஃபர்ஸ்ட்ல ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒன்று ஒட்ட வேண்டும். அப்புறம் நூலாசிரியர் பெயர் மற்றும் முகவரி, பிறந்த நாள் மற்றும் அகவை சான்றிதழ் இணைக்கப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் நூலின் பெயர், நூலின் கருப்பொருள், தற்போதைய தொழில் விவரம், அரசிடமிருந்து பெற விரும்பும் நிதியுதவி தொகை, இந்நூல் வெளிவருவதால் சமுதாய வளர்ச்சிக்கு பயன்படும் விவரம், தேவைப்படின் தனித்தாளில் எழுதி அனுப்பலாம். அப்புறமா சாதி சான்று மற்றும் இருப்பிட சான்றின் நகல் சான்றப்பமிட்டு இணைக்கப்பட வேண்டும். தொடர்பு தொலைபேசி எண் கேட்டிருக்காங்க. உங்க கைபேசி எண் நீங்க எழுதிக்கோங்க. அப்புறம் நாள், விண்ணப்பதாரர் கையொப்பம், உறுதிமொழி கொடுத்திருக்காங்க. விண்ணப்பத்தில் குறிப்பிட்டுள்ள படைப்பு எனது சொந்த படைப்பு. நான் ஆதி திராவிடர் பழங்குடியினர் ஆதி திராவிடர் கிறிஸ்தவ புற வகுப்பை சார்ந்தவர் என சான்றுரைக்கிறேன். எந்த வகுப்போ அந்த வகுப்பை நீங்க டிக் பண்ணிக்கோங்க. அப்புறமா இங்க கையொப்பம் போட வேண்டும். இவ்வாறு இந்த விண்ணப்ப படிவத்தில் கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே பூர்த்தி செய்து கேட்டிருக்கக்கூடிய ஆவணங்களும் இணைத்து சம்பந்தப்பட்ட முகவரிக்கு அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஆகவே ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் அமைச்சகம் சார்பாக வழங்கும் இந்த சிறந்த எழுத்தாளருக்கான விருதுக்கு விண்ணப்பிக்க விருப்பமும் தகுதியும் உள்ளவர்கள் இவ்வாறு விண்ணப்பித்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டிஜிட்டல் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.